எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோமோ என்னன்னு பார்த்தோம்னா வீட்டு தலை டாஸ்க் முடிஞ்சா மிதி இதான் டாஸ்க் நேம். ஆக்சுவலி இதுக்காக போட்டி போறவங்க யார் யார் அப்படின்னா கனி, கமருதீன், பார்வதி, ஆதிரை. ஸோ இவங்க 4 பேருக்கும் 4 பேர் சப்போர்ட்டர்ஸா வராங்க. கனிக்கு விக்ரம், கமருதீனுக்கு சபரி, ஆதிரைக்கு எஃப்ஜே, பார்வதிக்கு அமித். என்ன சம்பந்தம் இல்லாம சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வராங்க. ஆதிரைக்கு எஃப்ஜேவா பாருங்களேன் எப்படி எல்லாம் சப்போர்ட்டர்ஸ். ஸோ என்ன டாஸ்க் அப்படின்னா காலில் பலூன் கட்டியிருப்பாங்க. நம்ம காலாலேயே அதை மிதிச்சு உடைக்கணும். யார் கடைசி வரையும் காலில் பலூன் வச்சிருக்காங்களோ அவங்க தான் அடுத்த வாரம் வீட்டு தலை. ஸோ இதில் ஃபர்ஸ்டே ஆதிரை போயிடுறாங்க. அடுத்து நம்ம பார்வதியும் போயிடுறாங்க. இப்போ கனியும் கமருதீன் இருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டராக சபரியும் விக்ரம் இருக்காங்க. இவங்க 2 பேர்ல யாரு வின்னர் ஆக போறாங்கன்னு தெரியல, பொறுத்து இருந்து பார்ப்போம். செகண்ட் ப்ரோமோ அரோராக்கும் எஃப்ஜேக்கும் இடையில மோதல் என்ன நடக்குது அப்படின்னா நம்ம ஒஸ்ட் பர்ஃபார்மர் பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு எப்பயும் நடக்கல. ஸோ அது நடந்திருக்கும் போல இருக்கு. அதில் நம்ம அரோரா ஒஸ்ட் பர்ஃபார்மர்னு சொல்லிட்டு எஃப்ஜே சொல்லியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் சண்டை வருது. அரோரா சொல்றாங்க, உன்னை நான் டாஸ்க் விட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லல, நீ இந்த கோவத்துல டீமை விட்டே போயிட்டேன் அப்படின்னு சொன்னேன். நான் மட்டும் சொல்லல, விக்கல்ஸும் சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட போய் எகிராம ஏன் என்கிட்ட மட்டும் எகிர்ற அப்படின்னு சொல்லி அரோரா சொல்ல, அதுக்கு எஃப்ஜே ஐயோ பயமா இருக்கு, கத்தாத கத்தாத கத்தாத, எனக்கு பயமா இருக்கு, ஒருவேளை நான் வீட்டு தொலையாட்டனும் நீ இப்படி கத்துறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறாரு. உடனே அரோரா சொல்றாங்க, நீ எகிரிட்டு வராத சரியா, நான் என்னோட ஒப்பீனியன் தான் வச்சேன். அது மட்டும் இல்லாம நீ எப்படி பச்சையா பண்ற அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அரோரா சொல்ல, எஃப்ஜேவும் நீ எப்படி பச்சையா இருக்கிற அப்படின்னு சொல்லி எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி எஃப்ஜே சொல்றாரு. இப்பதான் அரோரா உண்மையான பாயிண்ட் எடுத்துக்கிறாங்க. உனக்கு அகைன்ஸ்டா ஒருத்தவங்க ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சுட்டா அவங்க மேல எவ்வளவு தூரம் பாயிண்ட் எடுத்து வைக்கலாம், எவ்வளவு தூரம் புட் ஆன் பண்ணலாம் அப்படின்னு பண்ணி நீ ஒரு பாயிண்ட் அவங்களுக்கு எதிராக எடுத்து வைக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. இது என்ன நடக்குது, எவ்வளவு தூரம் போகுதுன்னு பார்ப்போம். தேர்ட் ப்ரோமோ இதுல பிக் பாஸ் சொல்றாரு, சாண்ட்ரா அண்ட் வினோத் இவங்க 2 பேரும் இன்னைக்கு வாய்ஸ் பர்ஃபார்மரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் சிறைக்கு போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சாண்ட்ரா அண்ட் வினோத் வாய்ஸ் பர்ஃபார்மரு அங்கே நிறைய பேர் உள்ள வாய்ஸ் பர்ஃபார்மரா உட்காந்துருக்காங்களே. குறிப்பிலும் சொன்னா எஃப்ஜே, சுபிக்ஷா, சபரி, இது மாதிரி நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. அவங்களெல்லாம் செலக்ட் பண்ணாம சாண்ட்ரா அண்ட் வினோத் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. இன்னும் நல்லா தான் டாஸ்க் பண்ணாங்க. எந்த அடிப்படையில் செலக்ட் பண்ணி போறீங்கன்னு தெரியல. ஆக்சுவலி நேற்றே பார்த்துருப்போம் ப்ரோமோல சாண்ட்ரா ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க எப்படி என்னை தான் வாய்ஸ் பர்ஃபார்மர் போடுவாங்கன்னு. அதே மாதிரி போட்டாங்க அன்புக்கு அங்கு. சரி, ஸோ ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் சாண்ட்ரா ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. நானும் டாஸ்க்கை உயிரை கொடுத்து தான் பண்ணேன், எல்லா டாஸ்க்லையும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன், ஆனால் என்னை தூக்கி வாய்ஸ் பர்ஃபார்மராக போட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விக்ரம் என் பக்கத்தில் கத்தி பேசி ஒரு மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாரு. அந்த டைமில் எனக்கு அப்படியே படப்படன்னு இருந்துச்சு, நெஞ்செல்லாம் வலிச்சது. அந்த கேங்குள்ளே என்னால் போக முடியல அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து என்னை சாரி கேட்க சொன்னாங்க. நான் சாரி கேட்க முடியாதுன்னு சொன்னேன். அதனாலேயே எல்லாரும் வாய்ஸ் பர்ஃபார்மராக என்னை போட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. ஒரு கேங்காக சேர்ந்து எந்த அடிப்படையில் வாய்ஸ் பர்ஃபார்மர்லாம் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு தெரியல. சரி, போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டுக்கு ரீல் அண்ட் ரீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.